பிதாவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வர வேண்டியதான தம்முடைய ஜனங்களை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு ஆளுகை உண்டாகட்டும். தூது பகுதியிலே கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஏறும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, ஏறும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம்
பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் ஏறு தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் ஏறு தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நீத்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. நீத்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, ஏறு பொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, ஏறு பொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்பீரே. பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்பீரே. பூமியின் துளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும்
ஏற்பதே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே.
அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. என்று சொன்னது நீதானையா, அதை இப்போதே தாருமையா. என்று சொன்னது நீதானையா, அதை இப்போதே தாருமையா. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினி. சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினி. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இப்போ இருக்கும் இடம் அசையட்டுமே. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இப்போ இருக்கும் இடம் அசையட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. என்று சொன்னது நீதானையா, அதை இப்போதே தாருமையா. என்று சொன்னது நீதானையா, அதை இப்போதே தாருமையா. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினி. சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினி. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இன்று இருக்கும் இடம் அசையட்டுமே. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இன்று இருக்கும் இடம் அசையட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே.
மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக நம்முடைய பிரயாணங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே, வீடுகளிலே, போகிற வருகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கிருபையாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு வேண்டிய புதிய கிருபைகளை, இந்த வாரத்திற்கு வேண்டிய புதிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து தந்து, நம்மை பலப்படுத்தி, நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து, ஆவியாத்மா சரீரத்திற்கு வேண்டிய பலனையும் கிருபையும் ஆரோக்கியத்தையும் தந்து, தம்முடைய பரிசுத்த வல்லமையினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபிக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்தது உண்மை. தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஆனால் அவைகளில் நாம் குறைவுபட்டு போயிருப்போம் என்றால், ரட்சிப்பின் சந்தோஷத்திலே குறைவுபட்டு போயிருப்போம் என்றால், ஜப ஜீவியத்திலே, ஆராதனையிலே குறைவுபட்டு போயிருப்போம் என்றால், ஆதி நாட்களில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒருவேளை நம்மில் குறைந்திருக்கும் என்றால், இந்த தாவீதைப் போல தேவ சமூகத்திலே நாமும் உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய உற்சாகத்தின் ஆவி என்னை திரும்பவும் தாங்கட்டும் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலா பங்காடா பாக்கா துடிபே லிபிக்க துடி லிபிக்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துடபால பாக்காடா பாக்கா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும், ஆவியிலே அனலாயிருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் இந்த நாளிலிருந்து தொடர்ந்து நம்மை இன்னும் நடத்தும்படியாக சத்துரு கொண்டு வருகிற அசதிகள், சத்துரு கொண்டு வருகிறதான தேவையில்லாததான சூழ்நிலைகள், இவைகளிலே நாம் சோர்ந்து விடாதபடி கர்த்தரை ஆராதிப்பதிலே, ஜெபிப்பதிலே ஜாக்கிரதையாயிருக்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி, ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே நாம் அனலாயிருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தரப்போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலா பங்காடா பாக்கா துடி லிபிக்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துடிபே லிபிக்க துடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரும் அனாதைகள் அல்ல.
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து அவருடைய வருகை வரைக்கும் நம்மை நடத்த போகிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபக்காடா பாக்கா துண்டிபி லிபிக்கது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. பாதை உந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை ஒந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதை வந்த கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை கிருபை உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. 3வது பாடல். ஆராதிக்கின்றேன் நான் ஆராதிக்கின்றேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றேன்.
ஆராதனை ஆராதனை உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை 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 உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை ஆயிரம் ஆயிரம் துதிகள் செலுத்தி ஆராதனை ஆயிரம் ஆயிரம் துதிகள் செலுத்தி ஆராதனை கரங்களை அசைத்து பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிகாலை நேரத்தில் உம்மை தேடுவேன், ஆர்வமுடன் என்றென்றும் உம்மை நாடுவேன். அதிகாலை நேரத்தில் உம்மை தேடுவேன், ஆர்வமுடன் என்றென்றும் உம்மை நாடுவேன். உயிர் வாழும் நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன், உமது சிறகின் நிழலில் தங்கி என்றும் வாழ்ந்திடுவேன். கர்த்தர் இயேசுவில் நம்பிக்கை வைப்பேன், பாக்கியம் அடைந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதிக்கின்றேன் நான் ஆராதிக்கின்றேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் நான் ஆராதிக்கின்றேன், ஆவியோடும் உண்மையோடும் கன்மலையை பிளந்தவரே, கன்மலையை பிளந்தவரே ஆராதிக்கின்றேன். கடல் மீது நடந்தவரே ஆராதிக்கின்றேன், கன்மலையை பிளந்தவரே ஆராதிக்கின்றேன். கடல் மீது நடந்தவரே ஆராதிக்கின்றேன், எரிகோவை தகர்த்தவரே ஆராதிக்கின்றேன், என்றென்றோ வாழ்பவரே ஆராதிக்கின்றேன். அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், அடைக்கலமானவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதிக்கின்றேன் நான் ஆராதிக்கின்றேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் நான் ஆராதிக்கின்றேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி பாடி நாம் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தாதி
கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்த தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, எங்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. வசனம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம்
25ஆம் வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே இம்மட்டமாக நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, எசேக்கியா ராஜா என்னும் அப்போஸ்தலர்கள் என்று வேதத்தில் உள்ள தாசர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் யாவருமே கர்த்தரை நம்பி வாழ்ந்தவர்கள். இன்னொரு விதத்தில் சொன்னால் கர்த்தரை நம்பி நம்பி நம்பியே ஜீவித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆரம்ப காலத்திலே இவர்கள் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறபடினாலே உடனே கர்த்தர் இவர்களை உயர்த்தி விடவில்லை, உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடவில்லை. இவர்கள் கர்த்தரை நம்பி ஜீவித்தாலும் ஆபிரகாமிலிருந்து அப்போஸ்தலர்கள் வரை அநேகர் உபத்திரவத்தின் பாதையில் தான் சென்றார்கள், பஞ்சத்தின் பாதையில் சென்றார்கள், கஷ்ட நஷ்டங்களின் பாதைகளில் சென்றார்கள், வேதனைகளின் பாதைகளில், வியாதிகளின் பாதைகளில் தான் சென்றார்கள். ஆனால் அந்த பாதைகளில் செல்லும் பொழுதும் இவர்கள் கர்த்தரையே நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டே இருந்தபடியினாலே ஏற்ற காலம் வந்த பொழுது ஆண்டவர் இவர்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுதான் நாமும் இன்றைக்கு கடந்து போகிற பாதை. தேவ பிள்ளைகள் கர்த்தரை நம்புகிறோம், அதில் சந்தேகமில்லை. கர்த்தரை நம்பி நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் சொகுசான ஒரு வாழ்க்கை அல்லது பாதை இவைகளில் மட்டும்தான் நாம் செல்லுவோம் என்று நினைத்து விடக்கூடாது. ஆதி பிதாக்களை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை நம்பி நம்பி ஜீவித்த பொழுதும் அவர்கள் கண்ணீரின் பாதையிலும், கஷ்ட நஷ்ட பாதைகளிலும், வேதனையான பாதைகளிலும், வியாதியின் பாதைகளிலும், தோல்வியின் பாதைகளிலும் அவர்கள் கடந்து சென்றது போல நாமும் தான் இன்றைக்கும் கடந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட பாதையில் நாம் செல்லும் பொழுதும் கர்த்தரை நம்புவதிலே நாம் குறைபட்டு விடக்கூடாது. கர்த்தரை நம்பி தொடர்ந்து இந்த சூழ்நிலையிலும் நாம் ஜீவிக்க ஜீவிக்க ஏற்ற நேரத்திலே கர்த்தர் நம்மையும் உயர்ந்த அடைக்கலத்திலே ஆசீர்வாத நிலைமையிலே வைத்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கர்த்தரை நம்புகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதினால் திடனாயிருப்பீர். அதாவது பலவீனப்படுத்துகிற சூழ்நிலைகள், திடனற்று போக செய்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சோர்ந்து போவாங்க. அப்படியே தளர்ந்து போவார்கள். ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும்
அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை உடையவனாயிருந்தான். எனவேதான் நம்பிக்கை இருக்கிறபடியினாலே நீ திடனாயிருப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் மேல் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டே இருந்தால் உங்களை அறியாமலே நீங்கள் திடனா இருப்பீங்க, ஒரு பலனா இருப்பீங்க. அப்படி திடனா இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த நம்பிக்கை நமக்கு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், ஜெபம் குறைந்திருக்குன்னு அர்த்தம், வேத வாசிப்பு, ஆராதனை இவைகளிலே நாம் குறைவுபட்டிருக்கிறோம் என்று பொருள். ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மேல் எந்த சூழ்நிலையிலும் இருக்கும் என்றால் நீங்கள் திடனாகவே இருந்துகிட்டு இருப்பீங்க. அப்போ உங்க சத்துரு அல்லது சாத்தான் திடனற்று போவான். நீங்க திடனா இருந்தால் உங்கள் சத்துரு திடனற்று போவான். உங்கள் சூழ்நிலைகள், எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகள் திடனற்று போகும். நீங்க திடனற்று போனீங்கன்னா சத்துரு திடப்படுவான். எனவே நாம் திடனோடு இருப்பதற்கு எப்பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, வேத வாசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே நீங்கள் எப்பொழுதும் திடனாய் இருக்கணும்னா எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தில் குறைபடக்கூடாது, ஜெப ஜீவியத்தில், வேத வாசிப்பில். இதுதான் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது. எனவே கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். தொடர்ந்து 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 112:7 என்று நினைக்கிறேன். இது யாரை குறித்து சொல்லுது? நீதிமான்களை குறித்து சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நாம் தான். அப்போ தேவ பிள்ளைகள் எப்பவுமே நல்ல செய்தி தான் நமக்கு வந்துட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு நிறைய விரும்பாத செய்திகள் தான் நமக்கு அதிகமாக வரும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு நல்ல நல்ல செய்தியாக வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ரொம்ப நல்ல செய்திகள் வராது, துர்ச்செய்திகளாகவே வரும். நமக்கு ஏடகோடமான சூழ்நிலையே நம்மை தேடி வரும். ஏன் தெரியுமா? நம்மளை திடனற்று போக செய்யணும், பலவீனமடையணும். ஜெபிக்கக்கூடாது, வேத வாசிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. இந்த அனுபவத்தில் இவங்க பலவீனமாயிரணும். அதுக்காகத்தான் சத்துரு துர்ச்செய்திகளை, நமக்கு விரும்பாத சூழ்நிலைகளை, நம்ம வெறுக்கிற காரியங்களை நம்ம பக்கம் அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஆனால் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், வேதம் வாசிக்கிற, ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் என்ன செய்யும்? நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு வருகிற செய்தி நல்ல செய்தி இல்லைதான். நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் நமக்கு விருப்பமற்ற சூழ்நிலைகள் தான். ஆரோக்கியமாக வாழ நினைக்கிறோம், சுகவீனம் தான் வந்துகிட்டு இருக்குது. வெற்றியை எதிர்பார்க்கிறோம், தோல்விதான் வருகிறது. இப்படி வித்தியாசமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நம்பும் பொழுது அந்த வித்தியாசமான சூழ்நிலையிலும் நாம் திடன் உள்ளவர்களாயிருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கப்பலில் ஒரு முறை பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுக்கடலில் கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கு. திடீர்னு கப்பல் தீப்பிடிச்சிட்டு. அப்போ ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் சத்தம் போட்டு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்காங்க. தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அங்கலாச்சிக்கிட்டு அங்கே எங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்காங்க, பதறிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசாமல் சேரில் உட்காந்துக்கிட்டு கைதட்டி பாடிக்கிட்டு இருக்கார்.
இவங்களுக்கெல்லாம் கோபம் வந்தது இவர் மேலே. ஏய்யா, கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சாக போகிறோம், எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி அங்கெல்லாச்சும் அங்கே இங்கே ஓடிட்டு அலைகிறோம், நீங்கள் மட்டும் ஒன்றுமே நடக்காத மாதிரி கையை தட்டி பாடிக்கிட்டு கிடக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் என்ன செய்ய முடியும், ரோட்லேயே நிற்கிறீங்க, அங்கே இங்கே ஓடிறதுக்கு. அவர் ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்றணும். நான் தேவனுடைய ஊழியக்காரன், கரையில் கொண்டு போய் சேர்த்தாருன்னா அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவேன். எரிஞ்சு கீழே விழுந்ததுன்னா, கீழே போயிட்டோம்னு சொன்ன தண்ணிக்குள்ள அங்கே ஆண்டவர்கிட்ட போய் இளைப்பாரி கொண்டு இருப்பேன். ரெண்டில் எது நடந்தாலும் சரிதான். என்னத்துக்கு அங்கலாய்க்கணும், அங்கே இங்கே ஓடி என்ன பிரயோஜனம், கர்த்தர் எதை செய்யணுமா செய்யட்டும் அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கேன்னாராம். அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே அவன் இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி யோசித்தாங்களாம். அப்போது எல்லாரும் திடனற்று அங்கங்கே ஓடுகிற சூழ்நிலையிலே இவர் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே கொண்டு போய் கரை சேர்த்த நம்ம ஊழியத்தை செய்வோம், இல்லை ஆண்டவர்கிட்ட போவோம், அவ்வளவுதான் அப்படின்னு திடனாயிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், சில சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது சோர்வுகள் வரும்தான், வேதனைகள் வரும்தான். ஆனாலும் நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஜெபிக்கிறவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. வேதம் வாசிக்கிறவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆராதிக்கிறவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே சூழ்நிலையில் நிமித்தமாக நாம் சோர்ந்து விடாதபடி திடனாயிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழுவோம் என்றால், உங்களுக்கு சூழ்நிலை மோசமாகவே இருந்தாலும் உங்களை அறியாத ஒரு திடன், ஒரு பலன் உங்களுக்கு ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோபுவில் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. எப்படி படுத்துக்கொள்வீர்? சுகமாய் படுத்துக்கொள்வீர். எல்லாரும் படுக்கிறோம், ஆனால் சுகமாய் படுக்கிறோமா அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. இன்றைக்கு அநேகர்கள் படுக்கும் பொழுது நிம்மதியாக தூங்குறதில்ல, ஒரு சந்தோஷமே கிடையாது. 1000 சொப்பனம் வருது, 1000 சிந்தனைகள் வருகிறது, தேவையில்லாத மன போராட்டங்கள். இப்படி படுக்கையில் சுகமாக படுக்க முடியலை. ஆனால் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற தேவ பிள்ளைகள் 1000 சொப்பனம் வந்தாலும், 1000கணக்கான மனநிலை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? இவன் நம்மளை நம்பி வாழுதான், நம்மளை நோக்கி ஜெபம் பண்ணுறான், வேத வாசிக்கிறான், ஆராதிக்கிறான். சாத்தான் இவ்வளவு சூழ்நிலை அனுப்பினாலும் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைக்க சுகமாய் படுக்க வைப்பேன்னு சொல்லி செய்வார். அல்லேலூயா. சுகமாக படுக்க வைப்பார். 1000 சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது, ஜெபித்து வேத வாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு வாழும் பொழுது, அந்த சூழ்நிலைகள் உங்களை தொடாதபடி உங்களை சுகமாக படுக்க வைப்பார். எனவே கர்த்தரை நம்பி வாழுகிறோமா என்பதை நாம் தான் நம்மை நிதானித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. அதே அதில் சுகமாய் படுத்துக் கொள்வீர்கள். அடுத்து பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்ய. படுக்கையில் படுத்திருந்தாலும் கூட வேற யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் பயமுறுத்துறது போலவே சூழ்நிலைகளை நம்ம உணர்ந்து தூங்காமல் கிடப்போம். பயமுறுத்துகிற சூழ்நிலை, நிம்மதியை தூங்க விடாத சூழ்நிலை. ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது, அவரையே நம்பி ஜீவிக்கும் பொழுது, பயப்படுத்துகிறவன் பயப்படுத்தினாலும் பயப்படுத்துவார் இல்லாமல்
நித்திரை செய்வீர் அப்படின்னு சொல்கிறார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஒரு முறை பஸ் வந்துட்டு இருக்குது. அப்போது ப்ரைவேட் பஸ்ஸில் எல்லோரும் நல்லா தூங்கிக்கிட்டு வர்றாங்க. இடையில் ஒரு 2 பேர் நின்று கையை காட்டி ஏற்றுக்கிடுங்கன்னு கையை காட்டுறாங்க. சீட் இருந்தனால டிரைவர் நிறுத்திடுதார். அந்த 2 பேரும் ஏறிட்டாங்க. ஏறி உட்காந்தது எல்லாம் டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சின்ன லைட்டை போட்டுட்டு வண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பேரும் இடையில ஏறினவங்க உண்மையான பிரயாணிகளில் யாரையோ வெட்டுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு துரோகிகள் இந்த பஸ்ஸில் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தபோது அந்த 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஒருத்தனும் இருக்கான். 3 பேர் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. உடனே 2 பேரையும் வெட்டிட்டாங்க. பஸ் போய்கிட்டு இருக்கு, அறுவாள் எடுத்து வெட்டிட்டாங்க. சத்தம் போட்டு சத்தம் கேட்குது, ஆ ஓன்னு, ஐயோ அம்மான்னு. 3வது ஒருத்தனையும் லேசாக வெட்டினாங்க. அதுக்குள்ளே ஆட்கள் எல்லாரும் எந்திரிச்ச உடனே இந்த 2 பேரும் ஓடிட்டாங்க. குதிச்சு எங்கேயோ ஓடிட்டாங்க, பஸ்ஸை விட்டு ஓடிட்டாங்க. 2 பேரும் ஸ்பாட்லேயே அவுட்டு. ஒருத்தனுக்கு லேசு வெட்டு. அப்போ அந்த உயிர் பிழைச்சவன் லேசாக வெட்டு வாங்கி உயிர் பிழைச்சானே அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் நல்லா தூங்கிக்கிட்டே வந்தேன் பாருங்க. அப்போ நான் சொப்பனம் காங்கிறது மாதிரி எனக்கு வந்தது சொப்பனம். என்ன சொப்பனம் வந்தது? எவனோ என்னை வெட்டுறது மாதிரி சொப்பனம் வருதுன்னு. அவன் சொப்பனங்கிறது எவனை வெட்டுறது மாதிரி தான். ஆனால் உண்மையிலே அவனுக்கு என்ன செய்யுது? கழுத்தில் வெட்டு விழுது. சொப்பனத்தில் தான் நம்மளை வெட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பிறகுதான் ரத்தம் வருது, வலி எடுக்குன்னு நான் கத்துனேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொப்பனங்காங்கிறதும் சரியாக தான் இருக்குது, வெட்டு வாங்கிறதும் சரியாக தான் இருக்குது. அவன் வீட்டில் தான் நிம்மதியாக படுக்க முடியலைனாலும் பஸ்ஸிலையாவது நிம்மதியாக அவனால் என்ன செய்ய முடியலை? படுத்து போக முடியவில்லை. பயமுறுத்துகிற ஆட்கள். அதே போல தான் இன்றைக்கு உலகத்தில் அநேகர்கள் நிம்மதியாக இருக்க முடியாதபடி, நிம்மதியாக தூங்க விடாதபடி சத்ருவானவன் பல சூழ்நிலைகளை, பல மன எண்ணங்களை, பல வியாதிகளை கொடுத்து பயமுறுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் இவைகள் நம்மை தொடாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரே வழி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கணும். உங்கள் ஜெபம் குறையக்கூடாது, வேத வாசிப்பு குறையக்கூடாது, ஆராதனை குறையக்கூடாது. அப்படி நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்களை பயமுறுத்துகிற காரியத்தை சத்துரு செஞ்சு கொண்டே இருந்தாலும் பயப்படாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கனுடைய கண்கள் பூத்து போகும். துன்மார்க்கனுடைய கண்கள் ஏன் பூத்து போகுது? துன்மார்க்கனுடைய வேலை என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளை எப்படி அழிக்கிறது, எப்படி வேதனைப்படுத்துறது, எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுன்னு சொல்லி நம்மையே தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் அவனுடைய கண்கள் உன்னை அழிக்க விடாதபடி, வேதனைப்படுத்த விடாதபடி, ஜெயிக்க விடாதபடி அதை பூத்து போக செய்வாராம். அதாவது அவன் கிரியை செய்ய விடாமல் ஆக்கி விடுவாராம். எப்பொழுது? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தார். அப்பப்போ நம்பிக்கையை மாற்றக்கூடாது. நம்ம நினச்சது நடந்தால் ஆண்டவரை நம்புறது, நம்ம நினச்சது நடக்கலைன்னா நம்பிக்கையை விட்டுறது, நினச்சது நடந்தால் நல்லா ஜெபம் பண்ணுறது, பாடுறது, நம்ம நினச்சது தோற்று போச்சுன்னா ஜெபிக்கிறதில்ல, பாடுறதில்ல, ஆராதிக்கிறதில்ல. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது உங்களை வேதனைப்படுத்த நினைக்கிற துன்மார்க்கனுடைய கண்கள் அது என்ன செஞ்சும் கிரியை செய்ய விடாதபடி பூத்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி மாறுமா? அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்க உங்களை எப்படியாவது அழிச்சிடலாம், வேதனைப்படுத்திடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவன் ஏதாவது ஒரு நம்பிக்கையோட கிரியை செய்தாலும் அவனுடைய நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல என்ன
ஜெபத்தையோ வேத வாசிப்பையோ ஆராதனையோ நீங்கள் விடக்கூடாது. அப்பொழுது உங்கள் பிரச்சனைகள், உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டு உங்களுக்கு ஜெயத்தை தருவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் சங்கீதம் 31:24 சொல்லுகிறது. சங்கீதம் 31:24 என்று நினைக்கிறேன். சங்கீதம் 31:24. உங்கள் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். எப்போ? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க. உங்கள் இருதயத்தை தளரச் செய்வதும் வேதனைப்படுத்துவதும் அலக்களிக்க பண்ணுவதும் தான் சாத்தானுடைய வேலை, சத்துருடைய வேலை. ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க இருக்க, தொடர்ந்து ஜெபம் பண்ண வேத வாசிக்க ஆராதிக்க எந்தெந்த காரியத்தில் உங்களை தளரச் செய்யணும், உங்களை பலவீனப்படுத்தணும், உங்களை தோற்று போக வைக்கணும்னு சத்துரு நினைக்கிறானோ அந்தந்த காரியத்தில் ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையை பார்த்து உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே உங்களை தளர வைக்க முடியாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை எந்த சூழ்நிலையும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்பிக்கை குறையும் போது தான் நம்ம அப்படியே கொஞ்சம் தளரும். எனவே நம்பிக்கையை நீங்கள் விட்டு விடாதீங்க. கர்த்தரை முழுமையாக நம்புங்க. முழுமையான ஒரு ஜெபஜீவியம் செய்யுங்க. ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தளர்ந்திருக்கீங்களோ அந்தந்த காரியத்தில் உங்களை இன்னும் ஸ்திரப்படுத்துவார். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படி உங்களை ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிப்பார். சவுலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கீதம் 26:1 சங்கீதம் 26:1 வாசிங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. தாவீது கர்த்தரை நம்பி இருக்கிறபடினாலே நான் என்ன செய்ய மாட்டேன், தள்ளாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் சவுல் ஒரு கட்டத்தில் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு குறி சொல்கிறவ மேலே நம்பிக்கை வச்சுட்டான். அதனால் அவன் யுத்தத்தில் தள்ளாடினான், கீழே விழுந்தான், எந்திரிக்கவே இல்லை, செத்து போனான். அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாயிற்று. ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் கோலியாத்தை கொன்ற நேரத்திலும் சரி, சவுலுக்கு பயந்து தேசத்தை வீட்டை விட்டு காடுகளிலும் குகைகளிலும் வாழும் பொழுதும் சரி, தன் தேசத்தை விட்டு புறஜாதியான் தேசத்தில் போயும் வாழ்ந்தான். அங்கே வாழ்ந்த பொழுதும் சரி, தாவீது தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை மட்டும் அவன் விடவே இல்லை. கர்த்தரை விடவில்லை, துதிப்பதை நிறுத்தலை. அதனால் தாவீது தள்ளாட ஆண்டவர் விடவில்லை. தாவீதை மீண்டும் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். எனவே தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையுள்ள ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது ஒருபோது நீங்கள் தள்ளாட மாட்டீங்க. சத்துரு உங்களை தள்ளாட வைக்க முடியாது. மாறாக தாவீதை போல கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, யோபு 5:16 என்று நினைக்கிறேன். யோபு 5:16. தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். இங்க நம்பிக்கை இருக்கிறவன் யாரு? தரித்திரன். பெரிய பணக்காரன் கிடையாது. தீமை செய்கிறவன் தரித்திரனை விட பலசாலி. தீமை செய்கிறவன் என்னைக்கும் பலவீனனா இருக்க மாட்டான். தரித்திரனை விட பலமுள்ளவன் தான் தீமை செய்கிறவன். ஆனா இந்த தரித்திரனுக்கு ஒரு சுபாவம் இருக்குது. என்ன சுபாவம் இருக்கிறது? நம்பிக்கை.
நாம் தரித்திரர்களாய் இருந்தாலும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தாலும், மீடியமானவர்களாய் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு விடவே கூடாது. தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது உங்களை விழுங்கிவிட வேண்டும், உங்களை ஜெயித்து விட வேண்டும் என்று வருகிற அந்த தீமை, அந்த சத்துரு, அந்த சூழ்நிலை, அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள், அதுக்கு எவ்வளோ பெரிய வாயிருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினாலே அது தன் வாயை என்ன செய்யுமா? மூடிவிடும். உங்களை விழுங்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்ரு உங்களை விட பெரியவனா இருக்கலாம், பெரிய வாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடினால உங்களை ஒருபோதும் அது விழுங்க முடியாது. அதாவது உங்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார். எப்படி தானியேலுக்கு விரோதமாய் அவ்வளவு சிங்கங்களும் வாயை மூடிச்சோ, எப்படி 7 மடங்கு சூடேற்றப்பட்டதான அந்த அக்கினி சூளை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எதிர வாயை திறக்க முடியாமல் மூடிச்சோ, அதுபோல கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவ்வளவு சூழ்நிலைகள், எவ்வளவு தீமைகள் வாயை திறந்து கொண்டு வந்தாலும் அது உங்களை விழுங்க முடியாது. தன் வாயை மூடிக்கொள்ளும். கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நம்பிக்கை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ரோமர் 15:13 வாசிங்க. இல்லையோ? 15:13. ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்போ உங்களுக்கு நம்பிக்கை டெய்லி பெருகிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற நம்பிக்கையிலே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ நம்பிக்கையானது பெருக வேண்டும் என்றால் அது எப்படித்தான் பெருகும்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அதனால தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், பாடணும், ஆராதிக்கணும், வேத வாசிக்கணும், அந்நிய பாஷைகள் பேச முடிந்தால் பேசணும். இப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியில் நீங்கள் பலப்படணும். அப்போ பரிசுத்த ஆவியில் நீங்கள் நிறையும் பொழுது தான் உங்களுக்கு நம்பிக்கை என்ன செய்யும்? பெருகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி பழகிருங்க, நல்ல பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்பிக்கையிலே நீங்கள் பலப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எதை கண்டு சோர்ந்து போக மாட்டீங்க. தோல்வி தான் உங்களுக்கு வந்திருக்கும், ஆனாலும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. எனவே அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால தான் நம்பிக்கை பெருகும். மற்றபடி நம்பிக்கை பெருகாது. கர்த்தர் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். வேத வசனத்தின் மேல் நம்பிக்கை இருக்கணும். ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலம் ரைட் சகோதரர்கள், இவங்க கிறிஸ்தவ குடும்பம்தான். இவங்க அப்பா ஒரு பாதிரியார் தான், போதகர். ஆனால் இப்போ மாதிரி கிடையாது. குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரமே கிடையாத நாட்கள் அது. அவ்வளோ கஷ்டத்தில் அந்த குடும்பம் இருந்து. அதனால் அந்த ரைட் சகோதரர்கள் 2 பேரும் ஹைஸ்கூல் படிப்பை கூட முடிக்க முடியலை. பணம் இல்லை. சிறு பிராயத்திலே படிக்க முடியாமல் படிப்பை நிறுத்திட்டாங்க. அவங்க கஷ்டத்தை எப்படிலாம் போக்குனாங்க தெரியுமா? இந்த 2 அண்ணன் தம்பிகளும் ரொம்ப ஐக்கியமாக இருப்பாங்க. எப்படியாவது வாழ்ந்துடணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இவங்களுக்கு நிறைய இருந்தது. எலும்பு துண்டுகளை, தெருவில் கிடக்க எலும்பு துண்டுகளை பிறக்கி ஒரு பையில் சேர்த்து, மூட்டையை சேர்த்து, அந்த உர நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, உரம் தயாரிக்கிற நிறுவனங்கள், அங்கே கொண்டு போட்டு பணத்தை வாங்கி அதை வச்சு கொஞ்ச காலம் எலும்பை பிறக்கி விற்று சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிறகு எலும்பு கிடைக்கல, இரும்பு துண்டுகள், இரும்பு கம்பிகள், தகரங்கள் அங்கங்கே கிடக்கிறதெல்லாம் 2 பேரும் பிறக்கி சேர்த்து
காயிலாங்கடையில் கொண்டு போட்டு அப்படி கொஞ்ச காலம் பிழைச்சாங்க. பிறகு இப்போ யங்ஸ்டர் வாலிபர்களாக வந்துட்டாங்க. இப்போ அது அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சது. அதனால் சைக்கிள் மெக்கானிக்கு அந்த மாதிரி வேலையில் இறங்கி பிறகு சொந்த சைக்கிள் வாங்கி சைக்கிள் கடை வச்சு சைக்கிள் கம்பெனி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முன்னேறினாங்க. பிறகு இவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, விமானத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி. அந்த தேவ நம்பிக்கை அவங்கள படிப்படியாக உயர்த்துதை நீங்கள் பாருங்கள். எலும்பு விற்று தின்னாங்க, இரும்பு துண்டை விற்று தின்னாங்க, சைக்கிள் தொழிலை செய்து அப்படி கொஞ்சம் முன்னேறி வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, விமானத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. 2 பேரும் கஷ்டப்பட்டு அதை என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. எத்தனையோ தடவை ஃபெயில் ஆகிட்டுச்சு. கடைசியாக ஒரு முறை விமானத்தை கண்டுபிடிச்சி அதில் ஒருத்தர் தான் பயணம் செய்ய முடியும். அது எப்படி அந்த விமானம் பயணம் செய்யலைன்னா குப்பரை படுத்துக்கிடணும். ஓட்டுறவர் எப்படி உட்கார்ந்துலாம் போகக்கூடாது, குப்பரை படுத்துக்கிட்டு தான் அந்த விமானத்தை ஓட்டணும். அதுவும் பொத்துன்னு கீழே விழுந்துடும். அப்படி இப்படியுமா இவங்க முதல் முறையாக விமானத்தை ஓட்டினாங்க கண்டுபிடிச்சு. எவ்வளோ நேரம் ஓடிச்சு தெரியுமா? ஆகாயத்தில் 12 வினாடிகள் தான், 1 நிமிஷம் கூட ஓடலை. 12 வினாடிகள் தான் அந்த விமானம் முத விமானம் ஆகாயத்தில் பறக்குது. கிட்டத்தட்ட 120 அடி தூரம் போயிருக்கோம், கீழே விழுந்துருச்சு, இறங்கிருச்சு. ஆனாலும் இவங்க நம்பிக்கையை விடலை. திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டு அதற்கப்புறம் அவர்கள் விமானத்தை கண்டுபிடித்து ஒரே ஒரு பிரயாணியை வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே பயணி தான் ஓட்டுறவர். இந்த ரைட் சகோதரரில் ஒருத்தன் ஓட்டுறான், ஒருத்தன் கீழே நிற்கான். ஒரு பிரயாணியே கொண்டு விட்டுறணும் அந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போனான். கடைசியில் பாதி வழியிலேயே விமானம் கீழே விழுந்துடுது. பிரயாணி செத்து போனான், ரைட் சகோதரில் ஒருத்தன் பிழைச்சிக்கிட்டான். ஆக 2 ரைட் சகோதரர்களும் பிழைச்சிக்கிட்டாங்க. கீழே நின்னவனும் பிழைச்சிக்கிட்டான், போனவனும் பிழைச்சிக்கிட்டான். பிரயாணி தான் செத்து போனான். இப்படி தோல்வி மேலே தோல்வி தான். நம்பிக்கை அவங்க விடலை. பழையபடியும் கண்டுபிடித்து அவர்கள் ஜெயமாக விமானத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். இப்போ அவங்க பறந்த விமானம் இப்பவும் அமெரிக்காவில் இருக்குது. அப்போது இன்னைக்கு விதவிதமான விமானங்கள் வருகிறது. ஆனால் அடிப்படை இந்த ரைட் சகோதரர்களுடைய நம்பிக்கை. அப்போது எலும்பு துண்டில் இருந்து வானளவு உயரும்படியான விமான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவங்க ஃப்ரீயாள வந்துட்டாங்க. ஆண்டவர் அவர்களை உயர்த்தி விட்டார். எலும்பு துண்டிலிருந்து வானளவு உயரத்திற்கு அவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த நம்பிக்கை. எனவே தேவ பிள்ளைகள், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம எலும்பு பிறக்கித்தான் சாப்பிட்றோம், சின்ன வேலை தான் செய்கிறோம், சின்ன வருமானம் தான், நமக்கு என்ன வருமானம் இருக்குது, இப்படிலாம் நீங்கள் சோர்ந்துடாதங்க. நம்பிக்கையோடு ஜெபஜீவியத்தை விடாமல், வேத வாசிப்பை விடாமல், கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையை விடாமல் வாழ்ந்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களையும் வானளவ உயர்த்தியே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விடக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை, ஆராதனையின் மேல் நம்பிக்கை, வேத வாசிப்பை, ஜெபஜீவியத்தை விட்டுவிடவே கூடாது. கர்த்தர் உங்களை உயர்த்தியே தீருவார் என்பதை இன்றைக்கு நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:8. ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் போதும். இங்கே நம்பிக்கையை குறித்து சொல்ல முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீரா, அல்லது ஹெல்மெட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன். தலை சீரா அது அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை. ரட்சிப்பு தான் நமக்கு நம்பிக்கை. ரட்சிப்பை நம்பிக்கை எடுத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. அதை நீங்கள் ஹெல்மெட்டாக போட்டுக்கிடணும். அப்போ எவ்வளவு தான் கற்கள் விழுந்தாலும் உங்கள் தலை பாதுகாக்கப்படும். ரட்சிப்பு நம்பிக்கை உங்களை பாதுகாக்கும். அந்த ஹெல்மெட்டை தொலைச்சி வராது.
சத்ரு எவ்வளவு கற்களை எரிஞ்சாலும், வேதனைகளை, சூழ்நிலைகளை அனுப்பினாலும் அது உங்களை தொடாதபடி அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை நீங்கள் அணிந்து கொண்டால், கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்றால், எந்த சத்துருவின் கற்களும் உங்களை தொடாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்சலோமுக்கு தலையில் அந்த ஹெல்மெட்டு கிடையாது. நான் தான் அப்படிங்கிற நிலைமையில் யுத்தத்துக்கு போனான். கடைசியில் அவன் தலையை எது பிடிச்சிக்கிட்டு? கர்வாலி மரம். கர்வாலி மரத்தில் அவன் தலை மாட்டி செத்து போனான். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை என்ற தலை சீராவை அணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் அல்லவா? அதை விட்டுவிடக்கூடாது. அந்த ரட்சிப்பை விட்டுவிடக்கூடாது. அதை நீங்கள் உங்கள் தலையிலே நம்பிக்கையாக அணிந்து கொண்டால் எந்த கற்களும் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அருமையாக உங்களை பாதுகாப்பார். கடைசியாக சகரியா 9:12 வாசியங்கள் முடிப்போம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இங்க அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன் அப்படின்னு கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? நம்பிக்கையுடைய சிறைகள். சிறைகள்னா யாரு? கைதிகள். கைதிகள் தான். நீ கைதியாயிருந்தாலும், எது ஒரு காரியம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும், சிலருக்கு வியாதி அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம், பணப்பிரச்சனைகள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம், ஏதாவது சூழ்நிலைகள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம், தேவையில்லாத காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே, நீ என்னத்துக்கு அடிமையாக இருந்தாலும், சிறையாக இருந்தாலும், என் மேலே உனக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையுடைய சிறைகளை. எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும் கர்த்தரை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. எவ்வளவு குறைவுகள் நம்மில் இருந்தாலும், எவ்வளவு பலவீனங்கள் நம்மில் இருந்தாலும் நம்பிக்கையுடைய சிறைகளாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஜெபத்தை விட்டுறவே கூடாது. என்கிட்ட குறை இருக்கு, நான் ஜெபம் பண்ண முடியாது, அப்படி கிடையாது. குறையோடு நீங்கள் ஜெபிக்கணும். அதனால தான் ஆலயத்துக்கு போன 2 பேரில் ஒருத்தன் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் வெளியே நின்றுக்கிட்டு ஜெபம் பண்ணுறான். வானத்தையும் அண்ணாந்து பார்க்க முடியாமல் மார்பில் அடிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்? பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அவன் பாவி, ஆலயத்துக்குள்ளே போக முடியலை. அதனால தான் தூரத்தில் நின்று ஜெபம் பண்ணுறான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று. உள்ளே போனவன் இல்லை, வெளியே நின்று தன்னை ஒப்பு கொடுத்தானே, அவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். எனவே குறைகளை வைத்துக்கொண்டு என்னால் ஜெபம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. குறைகள் என்னிடத்தில் இருக்குது, நான் வேத வாசிக்க முடியாது, நான் ஆராதிக்கும், அப்படி அல்ல. நம்பிக்கையுடைய சிறைகளாக இருந்தால் போதும். எந்த சிறையாக இருந்தாலும், எந்த அடிமைகளாக இருந்தாலும், எந்த காரியத்தில் நீங்கள் சிக்கொண்டிருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து ஆராதிங்க, வேதவாசிங்க, கர்த்தரை விடாதீங்க, அரணுக்கு திரும்பிருங்க, இயேசுவுக்குள் வந்து விடுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு நன்மையே அல்ல, இரட்டிப்பான நன்மையை தருவார். அதுவும் இன்றைக்கே தருவார். எனவே தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைகளும், எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் ஜெபத்தையோ வேத வாசிப்பையோ ஆராதனை விடாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அரணாகிய இயேசுவுக்குள் திரும்பி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தந்து ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் தலை சாய்க்கும் கல்நீர் ஐயா என்ற பாடலை கேட்கும் பொழுது தசமப்பாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம்.
தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயென்றீரே, பூமியின் தோளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயென்றீரே, பூமியின் தோளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற அனுபவத்தை நீர் எங்களுக்கு சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்மேல் நம்பிக்கையாயிருக்கும் பொழுது நீர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறீர், இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவனாயிருக்கிறீரப்பா, இன்றைக்கே தருகிற தேவனாயிருக்கிறீர். எனவே எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதபடி ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலை சீராவை அணிந்து கொண்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ரட்சிப்பின் நம்பிக்கை அனுதினமும் எங்களில் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்படியாக இன்றைக்கே அந்த இரட்டிப்பான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதி. வேண்டிய பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் கொடுத்தருளும். தடைப்பட்டவர்களை நாங்கள் நினைக்கிறோம், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.